ஹே கைஸ், வெல்கம் டு மைண்ட் பிரெயின் நெக்ஸஸ். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம சாப்டர் 1 ஃபிசியாலஜியில் பேசிக்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ பார்ட் 2 வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். Homeostasis, maintenance of a nearly constant internal environment. In 1929, the American physiologist Walter Cannon coined the term homeostasis to describe the maintenance of nearly constant condition in the internal environment. Essentially, all organs and tissues of the body perform functions that help maintain these relatively constant conditions. For instance, the lungs provides oxygen to the extracellular fluid to replenish the oxygen used by the cells. The kidneys maintain constant iron concentrations and the gastrointestinal system provides nutrients. இந்த பேரால ஃபஸ்ட்டு 4 லைன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை ஹைலைட் பண்ணிக்கலாம். இதில் ஹோமியோஸ்டாசிஸ்னு என்னன்னு சொல்ல வராங்க. ஹோமியோஸ்டாசிஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் சோடியம், குளுக்கோஸ், ஆக்சிஜன் அண்ட் இது போன்ற பல கான்ஸ்டிடியூவன்ஸ் ஒரு நார்மல் அமௌண்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இந்த கான்ஸ்டிடியூவன்ஸ்லாம் நார்மல் அமௌண்ட்டில் வச்சுக்க நம்ம பாடி கொஞ்சம் எஃபோர்ட் போடுது அண்ட் ஒரு மெக்கானிசமும் ஃபாலோ பண்ணுது. அந்த மெக்கானிசமுக்கு பேர் தான் ஹோமியோஸ்டாசிஸ். ஸோ ஹோமியோஸ்டாசிஸ் இஸ் பேசிக்கலி த மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் என்விரான்மெண்ட் ஆஃப் த பாடி. பேசிக்கலி நம்ம இன்டர்னல் என்விரான்மெண்ட் அதாவது நம்ம எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் அதில் இருக்க கான்ஸ்டிடியூவன்ட் எப்பயுமே அதோட நார்மல் அமௌண்ட்டில் நார்மல் கண்டிஷனில் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் ஹோமியோஸ்டாசிஸ். நம்ம பாடி ஹோமியோஸ்டாசிஸை மெயின்டைன் பண்ண ரொம்ப எஃபர்ட் போடுது கைஸ். இது நம்ம நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஈஸியான வேலைலாம் கிடையாது. இந்த டேர்ம், அதாவது ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிற டேர்ம் நமக்கு கொடுத்தது ஒரு அமெரிக்கன் ஃபிசியோலாஜிஸ்ட், அவர் பேர் வால்டர் கெனான். இவர் தான் ஹோமியோஸ்டாசிஸுக்கு டெஃபினிஷனாக கொடுத்துருக்கிறாரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு டெஃபினிஷன் என்னென்னு பார்க்கலாம். த டேர்ம் ஹோமியோஸ்டாசிஸ் describes the maintenance of nearly constant condition in the internal environment. இதுதான் அவர் கொடுத்த டெஃபினிஷன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இசிஎஃப்பில், அதாவது எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடில், இசிஎஃப் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடுக்கான ஒரு ஷார்ட் ஃபார்ம். நம்ம இதுக்கப்புறம் அடிக்கடி எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடுன்னு சொல்லாமல் இசிஎஃப்னு தான் சொல்லுவோம். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம இசிஎஃப்பில் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் கம்மி ஆயிடுச்சுன்னா நம்ம லங்ஸு ஆக்சிஜனை ப்ரொவைட் பண்ணி செல்ஸால் யூஸ் பண்ணப்பட்ட ஆக்சிஜனை ரெப்ளனிஷ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி கிட்னிஸ் நம்ம பாடியில் கான்ஸ்டண்ட்டாக அயன் கான்சன்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நம்மளுடைய ஜிஐ சிஸ்டம், அதாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சிஸ்டம், நமக்கு நியூட்ரியன்ஸை ப்ரொவைட் பண்ணி நம்ம பாடியில் இருக்க வேஸ்ட்டை எலிமினேட் பண்ணுறதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்படி தான் அது ஹோமியோஸ்டாசிஸை மெயின்டைன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பேரா பார்க்கலாம். The various ions, nutrients, waste products and other constituents of the body are normally regulated within a range of values rather than a fixed values. Highlight பண்ணிக்கலாம். For some of the body's constituents, this range is extremely small variation. In blood, hydrogen concentration, for example, are normally less than 5 nanomoles per liter. Blood hydrogen concentration, for example, are normally less than 5 nanomoles per liter. Okay, blood sodium concentration is also tightly regulated, normally varying only a few millimoles per liter, even with large changes in the sodium intake. But these variations of sodium concentration are at least 1 million times greater than the hydrogen ion. Powerful concentration system exists for maintaining the concentration of sodium and hydrogen ions, as well as for most of the other ions, nutrients and substances in the body at level that permit the cells, tissues and organs to perform their normal function despite wide environmental variations and challenges from injury and diseases. ஓகே, இந்த பேரால் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம பாடி இந்த அயான்ஸ், நியூட்ரியன்ஸ், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் மற்ற கான்ஸ்டியூவன்ஸை ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூஸில் வச்சுக்காம ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸில் ரெகுலேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம பாடியில் இருக்க பிளட் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன், அதாவது நம்ம பிளட்டில் இருக்கிற ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் கிட்டத்தட்ட 5 நானோமோல்ஸ் பெர் லிட்டர் அளவுக்கு மேனேஜ் பண்ணப்படுதுன்னு சொல்கிறாங்க ஹோமியோஸ்டாசிஸால். இதில் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது நம்மளுடைய ஹோமியோஸ்டாசிஸ் மெக்கானிசம்னு சொல்ல வராங்க. ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் அதிகமானாலோ இல்லை கம்மியானாலோ ரெண்டு கேசஸ்லேயுமே, ரெண்டுத்தில் எது நடந்தாலுமே நம்ம பாடிக்கு அது ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ இதை மெயின்டைன் பண்ணுதுன்னா இந்த அளவுக்கு நம்ம பாடியை டைட்லி ரெகுலேட் பண்ணி வச்சுருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த பேராகிராஃபில். நெக்ஸ்ட்டு பேரா போகலாம். Disease is often considered to be state of disrupted homeostasis. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். However, even in the presence of disease, homeostasis mechanisms continue to operate and maintain vital functions through multiple compensations.
இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இன் சம் கேசஸ் தீஸ் காம்பன்சேஷன்ஸ் மே themselves lead to major deviations of the body functions from the normal range, making it difficult to distinguish the primary cause of the disease from the compensatory response. For example, diseases that impair the kidney's ability to excrete salt and water may lead to high blood pressure, which initially helps return the excretion to normal so that a balance between intake and renal excretion can be maintained. This balance is needed to maintain life, but over a long period of time, the high blood pressure can damage various organs, including the kidneys, causing even greater increase in the blood pressure and more renal damage. The homeostatic compensations that ensure after injury, disease, or major environmental challenges to the body may prevent a trade-off that is necessary to maintain vital body functions, but may in the long term contribute to additional abnormalities of the body functions. The discipline of pathophysiology seeks to explain how the various physiological processes are altered in disease or injury. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த பேராஸில் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, சப்போஸ் ஹோமியோஸ்டாசிஸில் ஏதோ ஒரு டிஸ்ரப்ஷன் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஏதோ ஒரு டிஸ்ரப்ஷன் வந்துருச்சுன்னா அது ஒரு டிசீஸை காஸ் பண்ணும். ஆக்சுவலாக இந்த டாபிக் வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஆக்சுவலாக என்ன தான் நமக்கு ஒரு டிசீஸ் வந்தாலுமே நம்ம ஹோமியோஸ்டாசிஸ் ஸ்டாப் ஆகாமல் அதோட வேலையை அது பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்ல வர்றாங்க. நம்ம பாடியில் இருக்கிற வைட்டல் ஃபங்க்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ண இது மல்டிபிள் காம்பன்சேஷன்ஸை அண்டர்கோ பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு ஒரு சில கேசஸில் இந்த காம்பன்சேஷன்ஸே நமக்கு பிரச்சனையாக வந்து முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம கிட்னியில் நமக்கு ஏதோ ஒரு கிட்னி டிசீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது என்ன வேணாலும் காரணமாக இருக்கணும். இப்போ ஒரு கிட்னி டிசீஸ் வருது. அந்த கிட்னி டிசீஸ்னால நம்ம கிட்னிக்கு சால்ட் அண்ட் வாட்டர் எக்ஸ்கிரீட் பண்ணுற எபிலிட்டி இம்பேர் ஆயிடுது, அதாவது ரிப்பேர் ஆயிடுது, இல்லை ஸ்டாப் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிறதுனால நம்ம ஹோமியோஸ்டாசிஸ் மெக்கானிசம் என்ன பண்ணும்னா நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை அதிகப்படுத்தி விட்டுரும் உடம்புல. ஸோ இப்போ பிளட் ப்ரெஷர் அதிகப்படுத்துறதுனால நம்மளுடைய ரீனல் எக்ஸ்கிரீஷன் நார்மல் ஆயிரும். ரீனல் எக்ஸ்கிரீஷன் நார்மல் ஆகிறதுனால ரீனல் இன்டேக்கும் ரீனல் எக்ஸ்கிரீஷனும் பேலன்ஸ் ஆயிரும். இப்போது ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருச்சு. பட் இந்த சொல்யூஷன் ஒரு டெம்பரவரியான சொல்யூஷன். நம்ம பாடி ஒரு ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்காக வேற ஒரு மெக்கானிசமை வச்சு இதை காம்பன்சேட் பண்ணியிருக்குது. ஆனால் இது டெம்பரவரிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பிளட் ப்ரெஷர் இப்போதைக்கு வேணால் நம்ம கிட்னியை நார்மல் கண்டிஷனில் வச்சிருக்கலாம். பட் ஒரு லாங் டேர்ம் பீரியடில் இதே பிளட் ப்ரெஷர் மற்ற வைட்டல் ஆர்கன்ஸ் டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதை அதுக்கும் மேலே விட்டுட்டோம்னா நமக்கு இன்னும் ரீனல் டேமேஜை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, பேத்தோஃபிசியாலஜியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி பேத்தோஃபிசியாலஜினா என்னன்னு சொல்கிறேன், ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நம்ம உடம்புல ஒரு ஆர்கன் எடுத்துக்கோங்க, நம்ம ஸ்டொமக்கே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டொமக் நார்மல் கண்டிஷனில், அதாவது ஹெல்த்தி கண்டிஷனில் இருக்கும் போது அதை பற்றி நம்ம படிக்கிறதுக்கு பேர் தான் ஃபிசியாலஜி. அதே ஸ்டொமக் அப்நார்மல் கண்டிஷன்லையோ இல்லை ஒரு டிசீஸ்டு கண்டிஷனில் இருக்கும்போது சரியாக வேலை செய்யாதப்போ அதை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் பேத்தோஃபிசியாலஜி. ஓகேவா? ஓகே கைஸ், நம்மளுடைய அடுத்த டாபிக் வந்து எக்ஸ்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் மிக்சிங் சிஸ்டம், த பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓகே கைஸ், இப்போ நான் இதை வந்து ரீட் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு போர் அடித்து போயிடும் ரொம்ப. ஸோ நான் இப்போ உங்களுக்கு போர் அடிக்காத மாதிரி அதே சமயத்தில் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா கவனிங்க. நமக்கு ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் தேவைப்படுது. ஓகே ஓகே கைஸ், இப்போ வந்து இதுதான் நம்மளுடைய செல்ஸ்னு வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய டிஷ்யூ செல்ஸ். ஓகே, இது அதோடைய நியூக்ளியஸ். இது வந்து இந்த செல்ஸுக்கு நடுவில் இருக்கிற இன்டர்ஸ்டீஷியல் ஃப்ளூயிட். இது வந்து ஆக்சுவலாக எக்ஸ்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட் தான். பட் இதை நம்ம ஏன் இன்டர்ஸ்டீஷியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது.
எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொன்ன மாதிரி 2 வகையான ஃப்ளூயிட்ஸ் இருக்குது. என்னென்னு, ஒன்று பிளாஸ்மாவை நம்ம எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்னு சொல்கிறோம். இன்னொன்று இந்த செல்ஸுக்கு வெளியே இருக்கிற இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடை நம்ம எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்னு சொல்கிறோம். பிளாஸ்மாவை ஏன் நம்ம எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்னு சொல்கிறோம்னா, பிளாஸ்மா நம்ம பிளட்டுக்குள்ளே இருக்குது இல்லையா. இப்போது பிளட்டில் ஆர்பிசி இருக்குது. இந்த பிளாஸ்மா நம்ம ஆர்பிசிஎஸுக்கு நடுவில் தான் இருக்குது. ஸோ ஆர்பிசி ஒரு வகையான செல்ஸ் இல்லையா. அப்போ அந்த செல்ஸுக்கு வெளியே இருக்கிற ஃப்ளூயிட் பிளாஸ்மா. ஸோ பிளாஸ்மாவையும் நம்ம எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்னு சொல்கிறோம். அதனால் இதை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்னு சொல்ல முடியாது. இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேசஸில் இருக்கிறனால நம்ம இதை இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்னு சொல்கிறோம். ஐ ஹோப் உங்களுக்கு இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேசஸ்னு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். செல்ஸுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் தான் இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேசஸ்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம இப்போ இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடை வரைஞ்சாச்சு, செல்ஸை வரைஞ்சாச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு ஆர்டீரியல் வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த டிஷ்யூ செல்ஸுக்கு பக்கத்தில். சாரி, இங்கே இப்போ ஒரு ஆர்டீரியல் வருது. இந்த ஆர்டீரியல் கேப்லரிஸை ஃபார்ம் பண்ணுது. கேப்லரிஸ், அப்புறம் இந்த கேப்லரிஸ் வெனியூல் ஆயிடுது. Okay, this is our arteriole. This is our capillary, and this is our venule. ஓகே, இப்போது இந்த ஆர்டீரியலுக்குள்ளே பிளட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ட்ரா பண்ணுறது ஆர்பிசி. நம்ம ஆர்டீரியலுக்குள்ளே ஆர்பிசி, அதாவது நம்ம பிளட் வந்துருச்சு. இந்த பிளட்டுக்கு நடுவில் பிளாஸ்மா இருக்குது. இந்த பிளாஸ்மா அப்படியே கேப்லரிஸ்குள்ளே போகுது. ஓகே, இப்போது நம்ம பிளாஸ்மாவில் என்ன இருக்கும், நமக்கு தேவையான கான்ஸ்டிடியூவன்ட்ஸ். லைக் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அமினோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் மற்ற நியூட்ரியன்ஸ்லாம் இருக்கும். அதை நம்ம க்ரீன் கலரில் ட்ரா பண்ணலாம். தீஸ் ஆர் த கான்ஸ்டிடியூவன்ட்ஸ். இதுதான் கான்ஸ்டிடியூவன்ட்ஸ். இப்போது இந்த பிளட்டு கேபிலரிஸ்குள்ளே போகும்போது கேபிலரிஸுடைய வால் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கிறனால இந்த இடத்துல டிஃப்யூஷன் நடக்கும். ஸோ நம்மளுடைய இந்த கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் கேபிலரியோடைய வால்ஸ்லேருந்து டிஃப்யூஸ் ஆகிட்டு எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடுக்குள்ளே போயிடும். ஐ மீன் த இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடுக்குள்ளே போயிடும். அண்ட் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடில் ஏற்கனவே செல் செக்ரேட் பண்ண செல்லுலார் வேஸ்ட் இருக்கும். அங்கங்கே நான் ப்ரௌன் கலரில் வரைகிறது தான் செல்லுலார் வேஸ்ட். செல்லுலார் வேஸ்ட். ஓகே, இப்போ இந்த செல்லுலார் வேஸ்ட்டும் கேபிலரிஸ் மூலியமாக கேபிலரிஸ் வாலில் டிஃப்யூஸ் ஆகிட்டு கேபிலரிஸ்குள்ளே வந்துடும். ஸோ இந்த இடத்துல மிக்சிங் ஆஃப் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் நடக்குது. எப்படி, பிளாஸ்மா ஒரு வகையான இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட், இந்த பிளாஸ்மா டிஃப்யூஸ் ஆகிட்டு இப்படி உள்ளே போகுது. அதே மாதிரி இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடு ஒரு வகையான எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட். ஸோ இது இப்படி வருது. இந்த இடத்துல நமக்கு மிக்சிங் நடக்குது. அந்த மிக்சிங்கில் இந்த பக்கம் வர வேண்டியது இந்த பக்கம் வந்துடுது, அந்த பக்கம் போக வேண்டியது அந்த பக்கம் போயிடுது. அதாவது கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்ஸ்குள்ளே போயிடுது. தேவையில்லாத செல்லுலார் வேஸ்ட் நம்ம கேபிலரிஸ்குள்ளே வருது. அப்படி இந்த கேபிலரிஸ்லேருந்து செல்லுலார் வேஸ்ட் வெனியூலுக்குள்ளே போயிடும். வெயிட் எ மினிட். டிஃப்யூஸ் ஆகிட்டு வந்த செல்லுலார் வேஸ்ட் வெனியூலுக்குள்ளே போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் கைஸ் இதில் இருக்குது இந்த டாப்பிக்கில். இந்த டாப்பிக்கோட ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சு போயிடும். எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் மிக்சிங் சிஸ்டம்னு கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் அதாவது நம்ம பிளாஸ்மா எப்படியே ட்ராவல் ஆகுதுன்னு பார்த்தோம். அதோட டிரான்ஸ்போர்ட்டை பார்த்துட்டோம். பிளட்டில் டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு ட்ராவல் ஆகிட்டு வருது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடோட மிக்சிங்கும் நம்ம பார்த்துட்டோம். எந்த மாதிரி மிக்சிங் ஆகுது, எது கூட மிக்ஸ் ஆகுதுன்னு சொல்லியும் பார்த்துட்டோம், எந்த இடத்துல மிக்ஸ் ஆகுதுன்னு சொல்லியும் பார்த்துட்டோம். ஓகே கைஸ், இவ்வளோதான் இந்த டாப்பிக்கில் இருக்குது. இப்போ நம்ம அடுத்த டாபிக் போகலாம் வாங்க. ஓகே, அடுத்த டாபிக் நமக்கு கொடுத்துருக்கிறது ஆரிஜின் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இன் த எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட். ஓகே, இந்த டாப்பிக்கோடைய
மீனிங் உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறேன். இதுதான் பிளட் வெசல், ஆர்பிசிஸ், அதில் பிளட்டு ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. அதுக்கு நடுவில் இருக்கிறது இது நம்ம பிளாஸ்மா. இந்த பிளாஸ்மாவில் நான் க்ரீன் கலரில் டாட்டாக வரைகிறது தான் நியூட்ரியன்ஸ் ஆர் கான்ஸ்டிடியூவன்ட்ஸ். நியூட்ரியன்ஸ். ஓகே, இப்போது இந்த பிளட்டில் இருக்கிற இந்த பிளாஸ்மாக்குள்ளே இந்த கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் ஆர் நியூட்ரியன்ஸ் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், respiratory system. Figure 1.1 shows that each time the blood passes through the body, it also flows through the lungs. The blood picks up the oxygen in the alveoli, thus acquiring the oxygen needed by the cells. The membrane between the alveoli and the lumen of pulmonary capillaries, the alveolar membrane, is only about 0.4 to 2.0 micrometers thick, and oxygen rapidly diffuses by molecular motion through this membrane into the blood. ஓகே, இதில் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பிளட்டில் ஆக்சிஜன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்லேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. நம்ம பிளட்டு ஆல்வியோலையிலேருந்து செல்ஸுக்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்துக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா, நம்ம ஆல்வியோலைக்கும் பல்மனரி கேப்பிலரியுடைய லியூமனுக்கும் நடுவில் ஒரு மெம்பரேன் இருக்குது. அந்த மெம்பரேனுக்கு பேர் தான் ஆல்வியோலர் மெம்பரேன். இந்த மெம்பரனுடைய திக்னஸ் ஜஸ்ட்டு 0.4 to 2.0 மைக்ரோமீட்டர்ஸாக இருக்கிறதுனால, இதோடைய திக்னஸ் இவ்வளோ கம்மியாக இருக்கிறதுனால O2 ரேப்பிடாக டிஃப்யூஸ் ஆகிட்டு கேப்லருக்குள்ளே வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. இப்படி தான் நம்மளுடைய பிளாஸ்மாக்குள்ளே ஆக்சிஜன் வருதுன்னு சொல்கிறாங்க. இது ஆக்சிஜன் ஒன் ஆஃப் த கான்ஸ்டிடியூவன்ட் நம்ம பிளாஸ்மாவில் இருக்குது. மற்ற கான்ஸ்டிடியூவன்ட்ஸ்லாம் எப்படி வருதுன்னு ஃபர்தராக பார்ப்போம் வாங்க. நெக்ஸ்ட் வந்து GI ட்ராக்ட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, a large portion of blood pumped by the heart also passes through the walls of the gastrointestinal tract. Here different dissolved nutrients including carbs, fatty acids and amino acids are absorbed from the ingested food into the extracellular fluid of the blood. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம GI ட்ராக்ட்லேயும் நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கைஸ். அண்ட் நம்ம ஹார்ட் பம்ப் பண்ணுற பிளட்டில் லார்ஜ் போர்ஷன் ஆஃப் த பிளட் இந்த வெசல்ஸ்குள்ளேயும் பாஸ் ஆகுதான். நம்ம GI ட்ராக்ட் அதுக்குள்ளே இருக்க இன்ஜெஸ்டட் ஃபுட்டில் பல வகையான டிசால்வ்டு நியூட்ரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லைக் கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், இந்த மாதிரி பல நியூட்ரியன்ஸ் இருக்குது. இந்த நியூட்ரியன்ஸை நம்ம பிளட்டில் இருக்கிற ECF, அதாவது எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட், அப்சர்வ் பண்ணிடுதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து லிவர் அண்ட் அதர் ஆர்கன்ஸ் தட் பெர்ஃபார்ம் primarily metabolic functions. Not all substances absorbed from the gastrointestinal tract can be used in their absorbed form by the cells. The liver changes the chemical composition of many of these substances to more usable forms. And other tissues of the body like fat cells, gastrointestinal mucosa, kidney and endocrine glands help modify the absorbed substances or store them until they are needed. The liver also eliminates certain waste products produced in the body and toxic substances that are ingested. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி இதையும் டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய லிவர். இந்த இடத்துல இது வந்து நம்ம GI ட்ராக்ட்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இருக்கிறது இதுதான் இன்ஜெஸ்டட் ஃபுட். இதுக்குள்ளே இருக்கிறது இதெல்லாம் நியூட்ரியன்ஸ். ஓகே, இப்போது நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ட ஃபுட்டில் கண்டிப்பாக கொஞ்சம் நியூட்ரியன்ஸ் இருக்கும். இப்போது நீங்கள் சாப்பிட்ட இந்த ஃபுட்டு ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ளே போயிடும். ஸ்மால் இன்டெஸ்டைனில் போயிட்டு டைஜஷன் நடக்கும். டைஜஷன் நடந்துட்டு இதுக்குள்ளே இருக்கிற நியூட்ரியன்ஸ்
போர்ட்டல் சர்க்குலேஷன் மூலியமாக நம்ம லிவருக்கு போயிடும். இப்போது போர்ட்டல் சர்க்குலேஷன் நீங்கள் கேட்கலாம். போர்ட்டல் சர்க்குலேஷன் ஒன்றுமே இல்லை கைஸ். the circulation of nutrient rich blood between the gut and liver, இதுதான் போர்ட்டல் சர்க்குலேஷன். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்மளுடைய ஜிஐ ட்ராக்ட் நம்ம கட்டில் இருக்கிற இசிஎஃப் இன்ஜெஸ்டட் ஃபுட்டில் இருந்து நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணிக்குது. நம்ம ஜிஐ ட்ராக்டில் மேலே பார்த்த மாதிரி அதில் பிளட் வெசல்ஸ் இருக்குது. அந்த பிளட் வெசல்ஸில் இசிஎஃப் இருக்குது. நம்ம இன்ஜெஸ்டட் ஃபுட்டில் இருக்கிற அந்த நியூட்ரியன்ஸ் அந்த இசிஎஃப் அப்சர்வ் பண்ணிக்குது. இப்போ இந்த இசிஎஃப் பிளட்டு மூலியமாக பிளட்டுக்குள்ளே இருந்து அப்படியே லிவருக்கு போயிடும். லிவருக்கு போன பிறகு அங்கே இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே டீடாக்சிஃபை ஆகும். அதாவது இப்போ நம்ம லிவர் இதை மாடிஃபை பண்ணி அதை நல்ல நியூட்ரியன்ஸாக மாற்றி நம்ம பிளட்டுக்குள்ளே திரும்ப விட்டுரும். இப்போ இந்த நியூட்ரியன்ஸ், அதாவது நல்ல நியூட்ரியன்ஸ், டீடாக்சிஃபை ஆன நியூட்ரியன்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே சர்க்குலேட் ஆகிட்டு எல்லா இடத்துக்கும் போய் டிஸ்ட்ரிபியூட் ஆகிரும். இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் டீடாக்சிஃபிகேஷன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிவர் டீடாக்சிஃபிகேஷனை தாண்டி இன்னும் ரொம்ப முக்கியமான வேலையை பார்க்கும். நம்ம லிவர் இந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸில் நிறைய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை கலெக்ட் பண்ணிடும். அண்ட் அதை பைல் டக்ட் மூலியமாக ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு அனுப்பி அண்ட் அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை ஃபீஷஸாக நம்ம உடம்பை விட்டு வெளியேற்றிடும். ஸோ லிவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், சப்ஸ்டன்சஸுடைய கெமிக்கல் ஃபார்மை சேஞ்ச் பண்ணி அதை மோர் யூஸபிள் ஃபார்முக்கு மாற்றிடும். எப்படி அந்த நியூட்ரியன்ஸை டீடாக்சிஃபை பண்ணி இன்னும் பிரேக் டவுன் பண்ணி மோர் யூஸபிள் ஃபார்முக்கு மாற்றும், நல்ல நியூட்ரியன்ஸை மாற்றும். அதுக்கப்புறம் இட் ஆல்சோ எலிமினேட்ஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த பாடி. இவ்வளோ தான் இந்த டாப்பிக்கில் சொல்ல வராங்க நமக்கு. அடுத்து மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம். அதாவது மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டமுக்கு இங்கே என்ன வேலை நீங்கள் கேட்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ஜிஐ ட்ராக்டு, அப்புறம் இந்த லிவர் பண்ணுற வேலைகள், இது எல்லாமே பார்த்தோன்னா ஸ்மால் ஸ்கேலில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன லெவலில், ரொம்ப மைன்யூட்டான லெவலில், லைக் இந்த டிஃப்யூஷன் நடக்கிறது, இந்த அப்சார்ப்ஷன், இந்த மாதிரி ரொம்ப சின்ன 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 ஒரு ஸ்மால் ஸ்பெக்ட்ரமில் பேசியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம், லார்ஜ் ஸ்கேலில் பேச போகிறோம். இப்போ நம்ம பேசுகிற டாபிக் மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம். அப்படிங்கிறது என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம இந்த டாபிக் எதுக்காக எடுத்தோம், இந்த டாப்பிக்கு அர்த்தம் என்ன, நம்மளுடைய இசிஎஃப்ல எங்கேருந்து நியூட்ரியன்ஸ் வருது அப்படிங்கிறது. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே சின்ன சின்ன ஸ்மால் ஸ்பெக்ட்ரமில் பார்த்தோம். பெரிய ஸ்பெக்ட்ரமில் மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம் எப்படி சொல்ல வராங்கன்னா, இப்போது உங்கள் பக்கத்தில் ஒரு 5 அடி தள்ளி ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் ஃபுட் இருக்குது. அந்த ஃபுட்டில் கண்டிப்பாக நியூட்ரியன்ஸ் இருக்குது. இங்கே மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டமுக்கு என்ன வேலைன்னா, நீங்கள் எந்திரிக்கணும், அதுக்கு மஸ்குலர் சிஸ்டம் ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் நடந்து போகணும், அதுக்கு மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம் ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் உங்கள் கையை வச்சு அந்த ஃபுட்டை எடுக்கணும், அதுக்கும் மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம மசில்ஸும் இதில் இன்வால்வ் ஆகிறதுனால, நம்ம மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம், நம்ம ஸ்கெலிட்டனும் இதில் இன்வால்வ் ஆகிறதுனால மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம் மூலியமாகவும் நம்மளுடைய இசிஎஃப்ல நியூட்ரியன்ஸ் வருது, அந்த கான்ஸ்டிடியூன்ஸில் வருதுன்னு சொல்ல வர்றாங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். பார்ட் 2க்கு மீதி சாப்டர் நம்ம ஃபர்தர் பார்ட்ஸில் பார்க்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி எதாவது புரியல, எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க, நான் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஓகே கைஸ், டாடா, பை, see you, meet you in the next video.